லவ். நமக்கு ஒருத்தரை பிடிச்சு அவங்களுக்காகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்காகவே கேர் எடுத்து அவங்களுக்காகவே வாழ்ந்து கடவுள் அமைக்கும்போது இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம விட்டுட்டு போகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் லவ். இந்த லவ்வை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும், இன்னொருத்தர் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்க ஆரம்பித்தோன்னா நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும், எதிர்பார்ப்புகள் வரும், அப்புறம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். ஸோ லவ்வோட டெஃபினிஷன் இதுதான்: unconditional, no expectations, which comes from the heart and will be delivered to the person whom you like. ஸோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எதிர்பார்ப்புகள் வரும்போது டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிச்சயமாக வரும். இது நீங்களும் நானும் அனுபவித்த ஒரு உண்மை. சரி, அது இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கஷ்டம்தான். ஆனால் ஒரு தடவை, இரு தடவை, ஒரு வாரம், 10 நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நமக்கு வெற்றி இருக்கும். ஸோ இந்த லவ்வுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னா, யூ டூ sacrifice out of your own wish, out of your own intimacy, voluntarily, involuntarily அப்படின்னு நம்ம சொல்லும்போது வாலண்டியராக பண்ணுற விஷயம்தான் லவ். இப்போ காதல் கல்யாணம் நம்ம சொல்கிறோம். இப்போ நான் சொன்ன அளவுக்கு இருக்கிற உண்மையான ஒரு விதத்தில் அந்த லவ் நம்ம கொண்டுட்டு போயிருந்தோன்னா நிச்சயமாக அது வெற்றியாக தான் முடியும். ஆனால் இது ரொம்ப கடினமான விஷயம். இது நடக்கிறதுன்னு ரொம்ப 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 பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மி. பண்ணி பார்த்தா தெரியும் அதனோட சுகம் என்னன்னு. வணக்கம்.